Hi friends, welcome to 3 days 3 topics. இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இதுவாக தான் இருக்கும். அதனால எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் இயர் உங்கள் லைஃப் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு விஷ் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃபாக வந்து கட் பண்ணி மடிச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு இல்லை, ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 காயின் வந்து எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பெரிய சைஸ் ₹1 காயின், அதுக்கப்புறம் சின்ன சைஸ் ₹1 காயின். ஃபஸ்ட்டு அந்த பெரிய சைஸ் வச்சு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது சின்ன காயின் எடுத்து அது ஒட்டியே வந்து இன்னொரு ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம பெருசாக ரவுண்டு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு பூவோட பெட்டல் மாதிரி அந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் ஜாயின் பண்ணி இப்படி வந்து பூவோட பெட்டல் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளையோட அந்த மேலே ஸ்டிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 2 கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க. இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அழகான க்யூட்டான பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து எப்படி வரைகிறதுன்னு தான் கேட்டிருந்தீங்க. இந்த காயின் வச்சு வரைங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய கலர்ஸில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒன்றா கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக நல்லா மடக்கிட்டு ஒரு 4-5 பேப்பர் உள்ளே சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்துட்டு ஒரு 10-15 பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு இடத்த தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம பண்ண ட்ராயிங்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்க ட்ராயிங்ஸ். இந்த இடத்த சூஸ் பண்ணி நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு மரம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த பெயிண்ட் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்றனால இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அக்ரலிக் கலர் இல்லை வாட்டர் கலர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு மரக்கிளை மாதிரி போட்டுக்கோங்க. இது போடுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னாவே அது வந்து வந்துடும். ஸோ அது வரைகிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சப்போஸ் பெயிண்ட் வேணாம், நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிளாக் சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மரம் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன கிளை குட்டி குட்டியாக வந்து சைடில் வரும் இல்லையா, அந்த கிளையை சின்ன சின்ன ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா கிளையுமே வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பட்டர்ஃப்ளை, அந்த பட்டர்ஃப்ளைல இந்த அடி பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஃபெஃபிபாண்டோ கம்மோ க்ளூ கம் எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெஃபிக்விக் இருந்தால் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்ச பட்டர்ஃப்ளையை ஒரு கலராக ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒட்டிக்கோங்க. இல்லை ஒரே ஒரு சார்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக வந்துட்டு ஒயிட் A4 ஷீட் இருக்கு இல்லையா, அந்த A4 ஷீட்டில் பட்டர்ஃப்ளைஸ் கட் பண்ணிவிட்டு பிளாக் வித் ஒயிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பட்டர்ஃப்ளையாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற சின்ன சின்ன பிட்டு பேப்பரில் இந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கலர் பட்டர்ஃப்ளைஸாக செஞ்சு ஒட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து மெயில் ஐடி வந்து கேட்டிருந்தீங்க. மெயில் ஐடி வந்து என்னோடது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமில் இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே அபவுட் செக்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணாதீங்க. நான் வேறு மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். செஞ்சு காமிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை மடித்து விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக மடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட்டை வந்து அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட இருக்குது, இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது, அதில் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணலான்னு அப்படின்னா அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பட்டர்ஃப்ளையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டேன். இப்போது ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர்ஃப்ளை அந்த ட்ரீ பட்டர்ஃப்ளை எல்லாம் சேர்ந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் முன்னாடி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ணாமல் பிளாக் சார்ட்டில் இது மாதிரி மரம் மாதிரி கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. இந்த வீடியோ எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் உங்கள் லைஃப் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.